அண்மை செய்தி. கேரள மாநிலத்தின் இடுக்கி, கோட்டயம் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தொடுபுழா தாலுகாவிற்குட்பட்ட அடுர்மலை என்னும் பகுதியில் இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 8 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது. மலையோர பகுதிகளில் கடும் மழை பெய்து வருவதால் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே சிறிய அளவிலான நிலச்சரிவும் ஏற்பட்டு வந்தது. இந்த சூழலில் நிலச்சரிவு அபாயம் தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் நிலையில் இடுக்கி மாவட்டம் தொடுபுழா தாலுகாவிற்குட்பட்ட அடுர்மலை என்னும் பகுதியில் அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு கட்டுப்பாட்டு அறை கோரிக்கையை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையின் 34 பேர் கொண்ட சிறப்பு குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து துணை கமாண்டன்ட் வைத்திலிங்கம் உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த NDRF குழுவினர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் உள்ளூர் மீட்பு குழுக்களுடன் இணைந்து நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்பது, காணாமல் போனவர்களை தேடும் பணி மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பணிகளில் இவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்பு படை மேலாண்மை மையத்தின் 34 பேர் கொண்ட வீரர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுர்மலை பகுதியில் நிகழ்ந்த நிலச்சரிவில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள மற்றவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.